பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகிலும் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்டதை நாம் வாசித்தோம். நான் அப்போஸ்தலரும் சிறியவனாக இருக்கிறேன். பவுல் அவரை பற்றி சொல்கிறார், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவனாக இருக்கிறேன். தன்னை மிகவும் தாழ்த்துகிறார். ஏன் அப்படி சிறியவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறது காரணம், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அவர் ஆண்டவர் அன்பை ருசிப்பதற்கு முன்பு அவர் அந்த சபையை, தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். அவன் அந்த துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலர் என்று பேர் பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்கிறார். நான் அதுக்கு தகுதி கிடையாது. நான் என்ன அப்போஸ்தலன் சொல்லிக்கிறது கூட எனக்கு அந்த பேரை சொல்கிறது கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்துக்கிறார். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், இவ்வளோ சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நான் இப்போ இருக்கிறதுனா அந்த தேவ கிருபையினால தான் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. என்ன அவர் எனக்கு கிருபை கொடுத்தது அது விருதாவாக இருக்கவில்லை, அது வேஸ்ட்டாக போகலை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று சொல்கிறார். மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். அதுலேயும் உடனே சொல்கிறாரு, அந்த நான்கிற பெருமை வந்துடக்கூடாதுன்னு. ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்கிறார். ஆமென். பாருங்க, அவர் தன்னை அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் எப்படி கன்ஃபஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நான் அல்ல, என்னோட இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. தேவ கிருபை தான் அப்படி செஞ்சது. நான் இல்லை, நான் அதிகமாக பிரயாசப்படுறேன்னு என்ன பெருமையாக எதுவுமே சொல்ல. எனக்குள்ளே இருக்க தேவ கிருபை தான் செய்தது, அப்படி செய்தது, நான் இல்லை அப்படிங்கிறாரு. ஆகிலும் நானாகிலும் அவர்களாகிலும், யார்? நானாகிலும் பவுலாகிலும் இல்லை மற்ற அப்போஸ்தலர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். எப்படி தன்னை உயர்த்தாதபடி, தன்னை மேன்மையாக உயர்த்தாதபடி தன்னை தாழ்த்தி, இந்த மாதிரி தான் எல்லாருமே அப்போஸ்தலர்களும் பிரசங்கம் பண்ணுறாங்க. நானும் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுறேன். இதை நீங்கள் இதை தான் நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். நீங்களும் இந்த ஒரு எண்ணத்தில் தான் விசுவாசத்தில் இருக்கிறீங்க. ஆண்டோடைய கிருபை தான் நம்மளை நடத்துகிறது. நம்மளோட சுய பலன் ஒன்றுமே இல்லை. நம்மளோட சுய பலத்தில் எதையும் சாதிக்க முடியாது. நான் ஜெபித்தேன் என்பதை சொல்ல விட ஆண்டவர் என்னை ஜெபிக்க வைத்தார் என்று சொல்லணும். நான் செஞ்சேன்னு சொல்ல விட ஆண்டோடைய கிருபை, ஆண்டவர் என்னை செய்ய வைத்தார், அவர் தான் செய்கிறார், அவர் நடத்துகிறார் என்று மகிமை, துதி, கன மகிமை எல்லாம் தேவனுக்கே நாம் கொடுக்க வேண்டும். 1% கூட நம்ம வாயில் நான் செய்தேன், நான் பண்ணினேன்னு அந்த சுயம் வெளிப்படவே கூடாது. நம்மளை உயர்த்தாதபடி ஆண்டவருக்கு நம்மளை தாழ்த்த வேண்டும். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கண் முன்னாடி ஒரு உதாரணமாக இருக்கிறார். அவர் எப்படியாக சபையை துன்பப்படுத்தினவர் பாருங்கள். அவர் தன்னை தாழ்த்த, தன்னை பெருமையை பாராட்டாதபடி நான் அப்போஸ்தலன் சொல்வதுக்கு கூட நான் பாத்திரன் கிடையாதுன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் சபையை துன்பப்படுத்தியிருக்கிறாரு. நான் அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவனாக இருக்கிறேன், ஆனாலும் அப்போஸ்தலன் சொல்கிறது கூட நான் பாத்திரம் கிடையாது, நான் அதுக்கு தகுதி கிடையாது. எவ்வளோ தூரம் தாழ்த்துறாரு. தேவ கிருபைனாலே நான் நிற்கிறேன். நான் இருக்கிறது தேவ கிருபை. எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்காரு, அதில் விருதாவாக அவர் விடலை. அவர் எல்லாரிலும் நான் அதிகமாக, அப்போஸ்தலர் எல்லாரும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனால் நான் இல்லை, எனக்கு தேவ கிருபை அப்படி செய்தது அப்படின்னு சொல்லி இம்மீடியட்டாக உடனே தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நாமும் அப்படியே விசுவாசித்திருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லதுபடி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டோடைய கிருபையினாலே தான் நாம் நிலை நிற்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. நம்மளை ஒவ்வொருவரை கொண்டு ஒரு நோக்கம், ஒரு முகாந்திரம் தேவனை வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனை அறிந்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு யூனிக் கேரக்டர் கொடுத்திருக்கிறார், தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார். நாம் விருதாவாக ஆண்டவர் நம்மளை விடவில்லை. நாம் ஆண்டோட சித்தத்தை செய்கிறவர்களாக ஆண்டவருக்கென்று நாம் ஓடும்படியாக ஒவ்வொருவருக்கும் தனித்துவ தன்மை கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய கிருபையிலே, அவருடைய பலத்திலே
நாம் முன்னேறி ஓடுவோமா? ஆண்டவருக்கு நம்மளை முழுவதுமாக தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னபடி, நான் அல்ல, எனக்குள் இருக்க தேவ கிருபையே இப்படி நடத்துகிறது என்று சொல்லி நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டவருக்குள் நாம் பலப்படுவோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளைகளே, இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்வா உமேக மண்டவரையும் துதிக்கிறோம், ஆதி அந்த மண்டவரையும் துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வாழாக்காமல் உம்மை துதிக்கிறோம், கீழாக்காமல் மேலாக்குரே உம்மை துதிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே, அல்லேலூயா அப்பா, மார்ச் மாதத்தின் 30ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து கிருபையாக எங்களை நடத்தி கொண்டிருந்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. அப்பா, எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தை படி நடத்துங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரும் உடைய கிருபையினாலே எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த கிருபை நாங்கள் ஒருபோது விருதாவாய் வைக்காதபடி ஆண்டவரே, உம்முடைய பலத்திலே ஓட, உம்முடைய தயவினாலே நாங்கள் நிற்க ஆண்டவரே, நீங்கள் பலனை சத்தத்தை தந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை கொண்டு நீ என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொரு உங்கள் குடும்பங்களையும், சொந்த பந்தங்கள், உற்றவர்கள், நிஜ பந்தங்களை ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க. கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் உடைய கரம் கூட நடத்துங்கப்பா. எல்லாருடைய கண்களும் தயவும் இறக்கும் கிருபை கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடின துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்து தரலும் ஆண்டவரே. நீர் அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.